மேகதாதுவில் உடனடியாக அணை கட்ட வலியுறுத்தி கன்னட அமைப்புகள் திடீர் மறியல். ஆத்திப்பள்ளி எல்லையில் பரபரப்பு. வாட்டல் நாகராஜ் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது. மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு உடனடியாக அணை கட்ட வேண்டும் என வலியுறுத்தியும் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தமிழக அரசை கண்டித்தும் தமிழக கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளியில் கன்னட அமைப்பினர் திடீரென சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேகதாது அணை திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் இந்த நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கன்னட சலுவாலி வாட்டல் நாகராஜ் மற்றும் கன்னட ரக்ஷண வேதிக்கை அமைப்பின் தலைவர் மஞ்சுநாத் தேவ் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அத்திப்பள்ளி சுங்கசாவடி அருகே திடீரென கன்னட அமைப்பினர் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியபடி தமிழகத்தை நோக்கி பேரணியாக வந்தனர். பின்னர் சாலையில் அமர்ந்து திடீரென மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காவேரி ஆறு கர்நாடகாவிற்கே சொந்தம். மேகதாதுவில் கர்நாடக அரசு உடனடியாக அணை கட்ட வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினார். இதனால் பதற்றமான சூழல் நிலவியது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வாட்டல் நாகராஜ் வரும் 13ஆம் தேதி கர்நாடகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடத்தப்படும் என தெரிவித்தார். மேலும் தமிழக மக்கள் மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது என்றும் தமிழக அரசு தனது எதிர்ப்பை கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் தமிழக அரசு மேகதாது அணை திட்டத்திற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தால் கர்நாடக மாநிலம் முழுவதும் தமிழக திரைப்படங்கள் திரையிடப்படாது எனவும் வாட்டல் நாகராஜ் எச்சரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அத்திப்பள்ளி காவல் ஆய்வாளர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டிருந்தனர். சாலை மறியலில் ஈடுபட்ட வாட்டல் நாகராஜ் உள்ளிட்ட பல போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். போராட்டம் காரணமாக தமிழக கர்நாடக மாநிலங்களுக்கு இடையே பேருந்து போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. இதனால் எல்லைப்பகுதியில் பயணிகள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டதை அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு தொடர்ந்து போக்குவரத்து மீண்டும் சீரடைந்தது. பேருந்து சேவைகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டன. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக கர்நாடக எல்லையில் கன்னட அமைப்பின் நடத்திய இந்த மறியல் போராட்டத்தில் அத்திப்பள்ளி பகுதியில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு நிலவியது. தற்போது அப்பகுதியில் இயல்பு நிலை திரும்பியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். ತಮಿಳುನಾಡಿನ ಮಾಧ್ಯಮರಿದ್ದೀರಿ. ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ನಾನು ಬಹಳ ಗೌರವ, ಪ್ರೀತಿ, ಅಭಿಮಾನ. ಇದು ರಾಜಕೀಯ ಏನೇ ಇರಲಿ, ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ನನಗೆ ಮೊದಲಿಂದಲೂ ಗೌರವ. ನೀವು ಅನೇಕ ಬಾರಿ ನಾವು ಭೇಟಿ ಮಾಡಿದ್ವಿ, ಗೌರವ. ಆದರೆ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ವಿನಾಕಾರಣ ಅಲ್ಲಿನ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳನ್ನ ಎತ್ಕಟ್ಟಿದ್ದಾರೆ, ಯುವಕರನ್ನ ಎತ್ಕಟ್ಟಿದ್ದಾರೆ ಕರ್ನಾಟಕದ ಮೇಲೆ ಪ್ರತಿಭಟನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ. ಇದು ಗೌರವ ಅಲ್ಲ, ಯಾವುದೇ ಕಾರಣ ಗೌರವ ಅಲ್ಲ. ಇಲ್ಲಿ ಕರ್ನಾಟಕದ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು 13ನೇ ತಾರೀಕು ಭಾರಿ ಹೆಚ್ಚಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಂದ್ಗೆ ಬೆಂಬಲ ಕೊಡೋದಕ್ಕೆ ಸಜ್ಜರಾಗಿದ್ದಾರೆ. ಇದೆಲ್ಲಕ್ಕೂ ಕಾರಣ ತಮಿಳುನಾಡೇ. ತಮಿಳುನಾಡಿನವ್ರಿಗೂ ಈ ಮೇಕೆದಾಟು ಉದ್ದೇಶ ಏನು ಅಂತ ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ಏನ್ ತಮಿಳುನಾಡಿಗೆ ತೊಂದರೆ ಏನು? ಮೇಕೆದಾಟ ಆಗೋದ್ರಿಂದ ನಿಮ್ ತೊಂದರೆ ಏನು? ಮೇಕೆದಾಟ್ ಮಾಡಿದ್ರು ಆ ನೀರು ಬಿಡ್ಲೇಬೇಕಲ್ಲ. ನಾವು ಈಗ ಸಮುದ್ರಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ, ನಿಮ್ ಡ್ಯಾಮ್ಗಳೆಲ್ಲ ತುಂಬಿ ಸಮುದ್ರಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ. ಮೇಕೆದಾಟ್ ಮಾಡೋದ್ರಿಂದ ಅಲ್ಲಿಗೆ ನೀರು ತುಂಬಿ ವಿದ್ಯುತ್ ಶಕ್ತಿಗೆ ಬಳಸ್ಕೊಂಡು ಕುಡಿಯೋಕೆ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಬಳಸ್ಕೊಂಡು ತಮಿಳ್ನಾಡಿಗೆ ಬಿಡ್ತೀವಿ ನೀರು, ತಮಿಳ್ನಾಡಿಗೆ ಬಿಡ್ತೀವಿ. ನಾವು ಇಟ್ಕೊಳಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. ಈಗ ಬಂದಿರುವ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ವಿಜಯ್ ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ತೀನಿ, ರಾಜಕೀಯ ಮಾಡಕ್ ಹೋಗ್ಬೇಡಿ. ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ನಲ್ಲಿ ಮೇಕೆದಾಟು ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಯಾರು ಅಡ್ಡಿ ಬೇಕಾಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ನೀವು ಪ್ರೀತಿಯಿಂದಿರಬೇಕು. ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಸುಮಾರು ಲಕ್ಷಾಂತರ ಜನ ತಮಿಳರಿದ್ದಾರೆ. ಅವ್ರು ನೀರು ಕುಡಿಬೇಕು ಬೇಡವೋ? ಅವ್ರು ನೀರು ಕುಡಿಬೇಕು, ಅವ್ರಿಗೂ ನೀರು ಕೊಡಬೇಕು. ಅವ್ರೇನ್ ಬೇರೆ ದೇಶದವರಲ್ಲ. ನೀವು ಮೇಕೆದಾಟಿಗೆ ವಿರುದ್ಧ ಮಾಡಿದ್ದೆ ಆದ್ರೆ
ನಾವು ಕಾಯಂ ಗಡಿ ಬಂದ್ ಮಾಡ್ತೀವಿ. ಇವತ್ತೊಂದಿನ ಅಲ್ಲ, ಕಾಯಂ. ಬೇರೆ ಮಾತಿಲ್ಲ. ತಿಂಗಳಗಟ್ಲೆ ಅದು ಚಿಂತೆ ಇಲ್ಲ, ವರ್ಷಗಟ್ಲೆ ಅದು ಚಿಂತೆ ಇಲ್ಲ, ಸಾವಿರಾರು ಜನ ಜೈಲ್ಗೆ ಹೋದ್ರು ಚಿಂತೆ ಇಲ್ಲ. ನಾವು ಜೈಲ್ಗೆ ಹೋಗಕ್ಕೆ ಸಿದ್ಧ ಇದ್ದೀವಿ. ಇನ್ಮೇಲೆ ನಮ್ಗೆ ದ್ವೇಷ ಇಲ್ಲ. ನಾವು ನೀರು ಬಿಡ್ತೀವಿ ನಿಮ್ಗೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ನೀವು ರಾಜಕೀಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಆ ದೃಷ್ಟಿಯಿಂದ 13ನೇ ತಾರೀಖು ಅಖಂಡ ಕರ್ನಾಟಕ ಬಂದ್. ಅಖಂಡ ಕರ್ನಾಟಕ ಬಂದ್ 13ನೇ ತಾರೀಕು. ಆದ್ರೆ ಈ ಬಂದ್ ಬರೀ ಮೇಕೆದಾಟು ಒಂದೇ ಅಲ್ಲ. ಬೆಳಗಾವಿ, ಮಾದಾಯಿ, ಕಳಸಾ ಬಂಡೂರಿ, ಉತ್ತರ ಕರ್ನಾಟಕ, ಹೈದರಾಬಾದ್ ಕರ್ನಾಟಕ, MS ನಿಷೇಧ, ಕನ್ನಡಿಗರಿಗೆ ಉದ್ಯೋಗ ಎಲ್ಲವೂ ಸೇರಿ ಅಖಂಡ ಕರ್ನಾಟಕ ಬಂದ್ ಅನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಮತ್ತೊಮ್ಮೆ ತಮಿಳುನಾಡಿಗೆ ಹೇಳ್ತೀವಿ, ನಿಮ್ಮ ಈ ಒಂದು ದ್ವೇಷ ಸೂಯಿಗೆ ಎದುರಲ್ಲ. ಹಿಂಗೆ ನೀವು ಮುಂದುವರಿಸಬೇಕು ಅಂದ್ರೆ ಕಾಯಂ ಗಡಿ ಬಂದ್ ಮಾಡ್ತೀವಿ. ಎಚ್ಚರ ಎಚ್ಚರ. ಅದೊಂದೇ ಅಲ್ಲ, ಇಡೀ ತಮಿಳ್ ಫಿಲಂಗಳು ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಓಡக்கூಡುದು. ನೀವು ಆ ರೀತಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ದಾಳಿ ಮಾಡಿದ್ರೆ ಸಂಪೂರ್ಣ ತಮಿಳ್ ಚಿತ್ರ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಬಂದ್. ತಮಿಳು ಕೆಲವು ಮಾಧ್ಯಮಗಳು, ವಿಡಿಯೋಗಳು ನನ್ನ ಮೇಲೆ ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ನಾನೇನು ಅಂತಲೇ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಬೈತಾ ಇದ್ದಾರೆ, ಬಹಳ ವಿಚಿತ್ರವಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದು ಒಳ್ಳೇದಲ್ಲ. ನಾನು ಅದ್ರ ಬಗ್ಗೆ ತಲೆ ಕೆಡಿಸ್ಕೊಂಡಿಲ್ಲ. ನಾನು ಈಗ ಮಾಧ್ಯಮದವ್ರ ಬಗ್ಗೆ ನಾನು ಪ್ರೀತಿಯಿಂದ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಈ ಮುಂದಿನ ತಿಂಗಳೊಳಗಾಗಿ ತಮಿಳುನಾಡಿಗೆ ಬರ್ತೀನಿ. ಅಲ್ಲಿನ ವಿಧಾನಸೌಧದ ಮುಂದೆ ಮೇಕೆದಾಟು ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ ಸತ್ಯಾಗ್ರಹ ಮಾಡ್ತೀನಿ. ನಿಮಗೆ ಈ ಮಾತನ್ನ ಹೇಳ್ತೀನಿ. ಅವ್ರಿಗೆ ತಮಿಳುನಾಡಿನವರು ಮೇಕೆದಾಟು ಬೇಡ ಅಂತ ಹೇಳಲೇಬೇಕು. ನಾವು ಮೇಕೆದಾಟು ಮಾಡಲೇಬೇಕು. ಮೇಕೆದಾಟು ಮಾಡ್ತೀವಿ. ತಮಿಳರಿಗೋಸ್ಕರ, ತಮಿಳುನಾಡು ರಾಜಕೀಯಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಹೆದರ್ಬೇಕಾಗಿಲ್ಲ. ಮೇಕೆದಾಟು ಮಾಡ್ತೀವಿ.